ஹனுமான் ஒரு நிமிட கதை. ராமர் பெயர் பதிந்த மார்பகம். அயோத்தியா சபையில் அனைவரும் கூடியிருந்தனர். ராமர் தர்மராஜ்யத்தை கொண்டு வந்த பின் ஒரு நாள் சீதாதேவியும் பக்தர்களும் உறவினர்களும் கூட சபையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு ரிஷி சபைக்கு வந்தார். அவரும் ராமரையும் பெருமைப்படுத்தி பேசினார். மக்கள் அனைவரும் அந்த பெருமையை கேட்டுக்கொண்டிருந்தனர். திடீரென ரிஷி கேட்டார், இந்த ராமனுக்கு உண்மையான பக்தன் யார்? சபையில் அமைதி. லட்சுமணா, பாரதா, சத்ருக்னனா? அப்படி இருக்க ரிஷி சொன்னார், சரி, இந்த ராமரின் பெயர் யார் உடலில் இருக்கிறது என்று பார்க்கலாம். அவர் யாரையும் பார்க்கவில்லை. நேராக ஹனுமானை நோக்கி சென்றார். மார்பை திறந்து காட்டியாலே புரியும் என்றார். சபை பரபரப்பாயிற்று. எல்லோரும் பார்க்க ஹனுமான் தன் மார்பை விரித்தார். உள்ளே இரத்தத்தில் அல்ல, கயிற்றில் அல்ல, தன் இதயத்திலே துல்லியமாக இரு பெயர்கள் குத்தி வைக்கப்பட்டிருந்தன, ராமா, சீதா. அந்த காட்சி பார்த்தவுடனே மிகச் சுருக்கமாக இருந்த அந்த மார்பகம் ஒரு கோவில் போலவே ஆனது. ரிஷி வணங்கினார். சீதா கண்ணீர் விட்டார். ராமர் மௌனமாய் முகம் திருப்பினார். பாடம்: உண்மை பக்தன் தன்னை அல்ல, தன் இறைவனையே தன் இதயத்தில் செதுக்கிக் கொள்வான்.